இதெல்லாம் வந்துங்க சார். அப்படியே ரெண்டு மிக்ஸ் ஆகி அப்படியே தொடர்ந்து போயிடும். இப்போ அந்த பைப் கனெக்ஷன் வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. இங்கே வரும் சார். ஓ, இது நல்ல மெத்தடாக இருக்கு, சூப்பர் மெத்தடாக இருக்கு. ஆமாம் சார். தண்ணி வரப்போ என்ன ஆகுனா ரெண்டு தண்ணி கம்மியாக திறந்து விட்ருக்கேன். சரிங்க. ஸ்பீடு திறந்து விட்டிங்கன்னா அதை அடிச்சுட்டு போகிறப்ப என்ன ரெண்டு மிக்ஸ் ஆகி இப்போ ஈஸியாக போயிடும் சார். அடுத்ததான் சார் வாழை போட்டிருக்கோம், அதை எடுத்துகிட்டு மாட்டுக்கு தீனி போட்டோம்னா இது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈல் நல்லா வரும் சார். இந்த யூரியா இதெல்லாம் போடுறதுக்கு போல இது கொடுத்தீங்கன்னா ஆர்கானிக்காக ஈல் நல்லா வரும். இந்த தட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கும் சார். க்ரீனிஷாக நல்லா டார்க் க்ரீனாக வரும் சார். வந்து நல்லா பால் வரும் சார். இப்போ கண்ணுக்குட்டி போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒரு காம் பாலை வந்து மாட்டுக்கு ஒரு 3 மாதம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 11 மாதத்துலேயே பல்லுக்கு வந்துடும் சார். 3 மாதம் தான் சார். நல்லா நீங்கள் ஒரு காம் பால் கொடுத்தீங்கன்னா அது 3 மாதம் மேலே குடிக்காங்க சார். 3 மாதத்துலேயே இந்த ஹைட் வந்துடுங்க சார். இல்லை நீங்கள் நார்மலாக வளர்த்துனீங்கனாலும் ஒரு 15 மாதத்தில் வந்து பல்லுக்கு வரும் சார். 2.5 வருஷம் ஆயிரும் சார். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா போடலாம் சார். போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா, 10 மாதத்துக்கு 30,000 ரூபா சார். ஒரு வருஷத்துக்கு 3600 ரூபா, 36,000 வரும் சார். ஸோ 2 வருஷத்துக்கு 70,000 ரூபா வந்துடும். அந்த 70,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வெளியே மாடு வாங்குறக்கும் இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் எப்படி இருக்குங்க சார், தலையீத்துன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீடு இதில் வந்து ரேட்டு 70, 80, 1 வரைக்கும் போதுங்க சார். நீங்கள் நல்லா இந்த 3 மாதத்துக்கு பால் கொடுத்து நல்லா மாட்டுக்கு கொடுக்குற ஃபீடு ஈக்குவலாக இந்த கண்ணுக்குட்டி கொடுத்தீங்கன்னா மாடை வந்து நீங்கள் 80 வரைக்கும் அசால்ட்டாக விற்கலாம் சார். இதில் உண்ணி நிறைய இருந்துச்சுங்க சார். உண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் சார். உள்ள நாய்க்கு போகும் சார். நாயிலேருந்தும் பூனையிலேருந்தும் மாட்டுக்கு ஈஸியாக உண்ணி பரவும் சார். பறந்து விரிஞ்சு மேய்ஞ்சிட்டு இருக்கணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா இன்றைக்கி வழக்கம் போல் ஒரு மாட்டு மனைக்கு தான் வந்திருக்கோம். 10 மாடு 8 கண்ணுக்குட்டி வச்சுருக்காங்க. இது வந்து வழக்கமான வீடியோவாக இல்லாமல் ஒரு ஃபுல், அதாவது மாட்டு பண்ணையில் உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ தான். ஷார்ட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் டீட்டெயிலாக இருக்கும். உங்களை இந்த வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார். தன்ராஜ், மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யாங்க சார். சரி, கிராஜுவேட் தாங்க சார். பண்ணி முடிச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, அப்புறம் சரி இத்தனை ஒர்க் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்போ இந்த கவுண்ட் பிஸ்னஸ் ஆல்ரெடி வீட்டில் சின்ன லெவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணி ஆரம்பிச்சோம் சார். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 5 இயர்ஸ் ஆச்சுங்க சார். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாங்க சார், ஒர்க் பண்ணிட்டு சார். எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்? டெக்ஸ்டைல் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சார், எம்என்சியில். சரிங்க சார். அப்புறம் மேரேஜ் ஆச்சு. அப்புறம் ஃபாதருக்கு உடம்பு சரியாக போச்சு. ஸோ அதனால் அடிக்கடி போயிட்டுலாம் வர முடியாது சார். அது போனால் 3 மந்த் 4 மந்த் ஆகும் வர்றதுக்கு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு இதை ஆரம்பித்தோம் சார். சரிங்க. மாட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, 5 இயர்ஸ் ஆகிடுச்சிங்க. எப்படி ஆரம்பிச்சிங்க? எத்தனை மாடுகளில் ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். முதல்ல வந்து ஒரு 3 மாடு இருந்துச்சு சார். சரி, ஒர்க் போயிட்டு இருக்கோம். 5 மாடு பண்ணாங்க. அப்போ வந்து இந்த செட்டை வந்து சின்னதாக பண்ணியிருந்தாரு. பின்னாடி இருக்க செட்டு சார், பழைய செட்டை வந்து சின்னதாக பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவங்களோட மெத்தட் வேறு சார், வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. காடியெலாம் கட்டி சின்னதாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் ரிசைன்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து பார்த்துட்டு சரி எப்போயுமே வந்து மாடுக்கு வந்து சார் 2 மூஞ்சி பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது சார். வச்சிங்கன்னா அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா வந்து நோய் ஈஸியாக பரவுன்னு விசாரித்தோம். ஸோ அதனால் பேக் சைட் ரிவர்ஸில் 2 மீட் பண்ணுற மாதிரி அப்படி 2 பக்கம் காடி வச்சு சென்டரில் வந்து யூரின் போகிற மாதிரி பண்ணதுக்காக வந்து என்னாச்சுன்னா அந்த ஒரு மாட்டுக்கு நோய் தொற்று வந்து ஈஸியாக பரவாது சார். அந்த மெத்தடில் ஒன்று பண்ணோம். அதை கொஞ்சம் ரெடி பண்ணோம் சார். அப்போ அதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் கையில் தான் சார் கறந்துட்டு இருந்தோம். கையில் கறந்து என்னன்னா சார், இப்போது இந்த மழை கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் சார். வெளிச்சம் வர வரைக்கும் வரும் சார். மார்னிங்காலும் சரி, ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த 4 o'clock உள்ளே வந்து நிற்கவே முடியாதுங்க சார். அந்தளவு அந்த இப்போ நம்ம நார்மலாக வர மாதிரி விட அந்த வந்து ரொம்ப கடிக்கும் சார். அது கடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மாடு காலை உதறும். அப்புறம் நம்மளுக்கு வலிக்கிறப்போ பார்த்தோன்னா மாடு பயந்துடும் சார், நம்ம ஏதாவது ரியாக்ஷன் பண்ணோம்னா. அதுக்காக என்ன பண்ணோம்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்போ சரி மில்கிங் மிஷின் பற்றி கேள்விப்பட்டோம். சரி இது போகலாமான்னு அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறப்போ ஒரு 10 இடத்துக்கு மேலே வந்து என்ன சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மாடு வந்து உரிச்சு எடுத்துரும், ப்ளட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் அதை ட்ராபேக் சொன்னாங்க. அப்போ ரெகுலராக யார் பண்ணுறாங்க, அந்த ஃபார்மில் விசிட் பண்ணோம். சத்தியமங்கலத்துக்கும் கோயம்புத்தூரில் நிறைய ஃபார்ம் விசிட் பண்ணோம். ஏன்னா யாரும் உள்ள விட மாட்டாங்க சார். இன்றைக்கி பெரிய பிரச்சனையே வந்து ஃபார்முக்குள்ளே வந்து யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இதனால் ஏன்னா சில பேர் ஒரு நம்பிக்கை ராசி போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ சில பேர் ஒரு இடத்துக்கே போகிறோன்னா இன்னொரு சஜஷன் கொடுத்து அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து சார் போக முடிஞ்சிச்சு. நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே என்ட்ரு பண்ணது இல்லைங்க சார். நம்ம ஃபார்முக்கு நாங்கள் என்ன ஓப்பன் பிளேஸ், யார் வேணால் பாருங்கள். நம்ம இதில் ஒளிவு முறைவாக எதுவும் கிடையாது. ரொம்ப பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. நாங்களும் 2-3 ஃபார்ம் போனப்போ அவங்க இல்லை இவ்வளோ தான் சொல்லி அந்த பேச்சிலே தெரிஞ்சிருங்க. ஆனால் நிறைய ஃபார்முக்கு வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்களும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம், சும்மா ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. 2-3 ஃபார்மில் விட்டாங்க. அது சொன்ன மாதிரி மில்கிங் மிஷின் வாங்குறப்போ நிறைய ட்ராபேக்ஸ் தான் சொன்னாங்க. பண்ணாதவங்க ட்ராபேக்ஸ் தான் சொல்லுவாங்க, பண்ணவங்க சக்ஸஸ் சொல்லுவாங்க. அப்புறம் சக்ஸஸாக சொன்னவங்கள போய் பார்த்தோங்க. சரி 2 மில்கிங் மிஷின் வாங்கி என்ன நம்ம ஓவராக ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா உடம்பு இதாயிருங்க.
எது பண்ணால் நம்ம வேலை ஸ்மூத்தாக முடியும்ன்ட்டு இந்த மில்கிங் மிஷின் வாங்கினது வந்து 4 மணிக்கு போனால் நான் 6:30க்குலாம் வந்துடுவோங்க சார். அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் பார்க்குறது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த மில்கிங் மிஷின் யாரெல்லாம் வந்து முதல்ல மில்கிங் மிஷின் வேணும்னு சொன்னாங்களோ இப்போ நான் வச்சக்கப்புறம் இப்போ எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். என்ன காரணம்னா டைமிங் சேவ் ஆகும் சார். அந்த டைமில் நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒருத்தவங்க மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கும் நீங்கள் அந்த படித்தவங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது இல்லைங்களா? அதாவது இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. பண்ணியிருக்கோம் சார். அந்த மாதிரி என்ன இந்த ஆரம்பிக்கலாம், இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன லாபம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்களா? பிறக்கிற கண்ணுக்குட்டியை வெளியே கொடுக்கறது இல்லை சார். நாங்களே அங்கே காட்டு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பார்த்தேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மாடு வந்துங்க சார். இப்போ முதல்ல நாங்கள் வாங்க ஆரம்பித்தோம் சார். ஃபஸ்ட் டைம் எப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம தோட்டத்தில் போய் தெரிஞ்சவங்கிட்டு வாங்குவாங்க சார். ஏதாவது மிஸ்டேக்னால் திருப்பி கொடுத்தா சில பேர் வாங்கிப்பாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. அப்புறம் வியாபாரிகளும் வந்தாங்க. வியாபாரிகள் வந்தால் அவங்களுக்கு நல்லா பேசுவாங்க சார், நல்லா தெரிஞ்சவங்க தான் சார் இருப்பாங்க. மாடை வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் வாங்கிட்டு வண்டி ஏற்றிட்டிங்கன்னா அவ்வளோ சார் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருள் மாதிரி தான் சார் இன்றைக்கி. அதை ஏற்றிட்டா வண்டி ஏறுற வரைக்கும் அவங்க கண்ட்ரோல், வண்டி ஏறிச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் ஆகிற மாதிரி ஆயிரும் சார். இப்போ நிறைய ட்ராபேக் வந்துச்சு. மாடு என்ன தான் பார்த்து வாங்கினாலும் சொல்லிக்கலாம் சார், நமக்கு அது தெரியும் இது தெரியுங்க. கண்டிப்பாக வந்து ரெண்டாவது விஷயம் கிளைமேட் இருக்குது சார். எந்த ஏரியா மாடு யாரும் சொல்ல மாட்டாங்க. மாடு வாங்க போகிறப்ப இந்த மாடு வந்து இந்த ஏரியா மாடு அப்படி சொல்ல மாட்டாங்க. லோக்கல் மாடு தான் அங்கே தான் இருந்துச்சு இங்கே தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடலாம் சார். ரொம்ப ஹில்ஸில் இருக்கிற மாடு சில பேர் கொண்டு வருவாங்க. அது இங்கே வந்தால் வந்து வாயிலும் தண்ணி மாதிரி ஒழுக ஆரம்பிச்சு இந்த கிளைமேட் செட் ஆகாது. அதேமாதிரி இங்கே இருக்கிற வெளியூர் மாடு இங்கே வந்து சில பேர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாடுனே பேர் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த சேலம் பக்கம் தேனி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு இந்த மாடெலாம் தாங்காது. மாடு இழைச்சி போக ஆரம்பிக்கும், மாடு தண்ணி இதாகும், ரொம்ப இதாகும் சார். அதனால் என்ன பண்ணலாம், வேணாம். இப்போ எல்லாமே காலையும் கம்மியாயிருச்சு, ஃபுல் இன்ஜெக்ஷன் தான். ஸோ டாக்டர் வச்சு நாங்கள் என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப அவங்க வந்து நமக்கு நல்ல ப்ரீடாக பார்த்து இன்ஜெக்ஷன் பண்ணி, அது இந்த இன்ஜெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகை இன்ஜெக்ஷன் இருக்குங்க சார். கம்மி ரேட்லேருந்து லோ ரேட்லேருந்து ஹை ரேட் வரைக்கும் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியோட இது கேட்டில் ஃபீடு இது கிடைக்குதுங்க சார் கண்ணுக்குட்டி. அதை வச்சு ஓரளவுக்கு பண்ணோம் சார். முதல்ல 2 ட்ரையல் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அப்படின்ட்டு இப்போ லாஸ்ட் இயரில் மட்டும் அப்புறம் 8 ஒரே அது எங்கள் டைமிங் என்னென்னா எல்லாமே மேலாகவே போடுச்சு. இப்போ லாஸ்ட் இயர் மட்டும்தான் சார் ஒரு ஃபீமேலாக பண்ணல. இப்போ ஒரு 8 காஃப் ரெடி பண்ணியிருக்கோம் சார். அதான் 2 செனைக்கு வந்துருச்சு. அது 4 மாதம் செனையாகிடுச்சுங்க சார். இப்போ என்ன ஆச்சுன்னா இதில் தைரியமாக பண்ணலாம் சார், ஏமாற மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நம்மகிட்ட பிறக்கிற கண்ணுக்குட்டிகள் வந்து பத்திரமா வச்சுருந்துன்னா நமக்கு செட் ஆகிக்கும். புதுசாக வந்து மாடு வாங்கி அதாங்க சார் நம்ம நேச்சரு, நம்ம ஃபீடு, நம்ம நார்மலாகவே சின்னதுலேருந்து என்ன கொடுக்குறோமோ அதுக்கு அப்படியே செட் ஆகி கரெக்டாக பால் கறக்கிற ஸ்டேஜுக்கு வந்தப்போ நம்ம கரெக்டாக உள்ளே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. வேறு வெளியே வாங்கிட்டு வர்றது வந்து செட் ஆகாதுங்க கண்டிப்பாக. கண்ணுக்குட்டி போட்டதுலேருந்து அந்த பருவத்துக்கு வர்றது எவ்வளோ நாள் சார்? இப்போ கண்ணுக்குட்டி போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒரு காம் பால் வந்து மாட்டுக்கு ஒரு 3 மாதம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 11 மாதத்துலேயே பல்லுக்கு வந்துடுங்க சார். 3 மாதம் தான் சார். நல்லா நீங்கள் ஒரு காம் பால் கொடுத்தீங்கன்னா அது 3 மாதம் மேலே குடிக்காங்க சார். 3 மாதத்துலேயே இந்த ஹைட் வந்துடுங்க சார். அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஃபீட் எடுக்க ஆரம்பிக்கும். 11 மந்த்தில் வந்து அதுக்கு பல்லுக்கு வந்துடும் சார். 2 வருஷத்தில் நீங்கள் பால் கறந்துடலாம். இல்லை நீங்கள் நார்மலாக வளர்த்துனீங்கனாலும் ஒரு 15 மாதத்தில் வந்து பல்லுக்கு வரும் சார். 2.5 வருஷம் ஆயிரும் சார். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா போடலாம் சார். போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா, 10 மாதத்துக்கு 30,000 ரூபா சார். ஒரு வருஷத்துக்கு 3600 ரூபா, ஒரு 36,000 வரும் சார். ஸோ 2 வருஷத்துக்கு 70,000 ரூபா வந்துடும். அந்த 70,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வெளியே மாடு வாங்குறக்கும் இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் எப்படி இருக்குங்க சார், தலையீத்துன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீடு இதில் வந்து ரேட் 70, 80, 1 வரைக்கும் போதும் சார். நீங்கள் நல்லா இந்த 3 மாதம் பால் கொடுத்து நல்லா மாட்டு கொடுக்குற ஃபீடு ஈக்குவலாக இந்த கண்ணுக்குட்டி கொடுத்தீங்கன்னா மாடை வந்து நீங்கள் 80 வரைக்கும் அசால்ட்டாக விற்கலாம் சார். இன்றைக்கி அதோட ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நிறைய பேர் பண்ணுறாங்க. சந்தையில் போய் ஒரு 5 வரைக்கும் 10 வரைக்கும் கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு வந்து நல்லா ஒரு கண்ணுக்குட்டியே வளர்ச்சி இன்றைக்கி வந்து பால் சப்ளை பண்ணி விற்கிறவங்க விட கண்ணுக்குட்டியாக வாங்கி மாடை வளர்த்து விற்கிறவங்க சார் அதிகம். என்ன காரணம்னா மாடு நீங்கள் வச்சுருக்கப்போ ஒரு அர்ஜென்ட் இடத்துக்கு இங்கே போக முடியாது சார். கண்ணுக்குட்டியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க சரிங்களா, ஃபீடை போட்டு போயிடுவாங்க சார். மார்னிங் 6 o'clock தண்ணி வச்சு ஃபீட் வச்சு போயிட்டிங்கன்னா ஈவினிங் வந்தால் போதும், எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அது நல்ல தொழில் தாங்க சார். பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஆமாம் சார், நிறைய பேர் பண்ணுறாங்க சார். இந்த மாடு பார்த்து அதில் மெயின்டைன் பண்ண முடியாதவங்க சரி இப்படி இது பண்ணலாம் டைவர்ட் ஆகுறதாங்க சார். அதில் என்னென்னா நம்ம அதில் வந்து கரெக்டாக இப்போ ஒரு ப்ராடக்ட்னா கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அப்படியே நல்லா க்ரோத் ஆகலாங்க. இந்த மாதிரி ஏதாவது 2 தட்டமாக பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த வியாபாரி வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தா வேண்டாம், நம்ம கண்ணுக்குட்டியே வளர்த்திடலான்ட்டு பண்ணல பார்த்தோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணுக்குட்டி பிறந்தோடனே அவங்க கண்ணுக்குட்டியை மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் என்ன பண்ணுறது, கண்ணுக்குட்டி வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அது வளர்க்குற சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க சார், அது பேர் மறந்துட்டேன். அவங்க என்ன பண்ணால் அவங்ககிட்ட கண்ணுக்குட்டி வளர்க்க கொடுத்துருவாங்க. வளர்க்க கொடுத்துட்டு அது அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட் போதும் அதில் ஆளுக்கு பாதி
அந்த மாதிரி அது மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சில பேர் இருக்காங்க சார், நம்பி அதை எல்லாம் நம்பி கொடுக்க முடியாது, அதை ஏமாற்றுவாங்க. மாடு கண்ணுக்குட்டி செத்து போச்சு அதுலேயே நிறைய பேர் இருக்காங்க சார். பட்டு நம்பிக்கையாட்ட வந்து பண்ணுறவங்க இருக்காங்க சார். ஏன்னா கண்ணுக்குட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம் சார். நீங்கள் இதில் வர இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து திருப்பி அதுக்கு போகிற மாதிரி ஆயிரும். அதனால் நிறைய பேர் பண்ணுறாங்க சார். நீங்கள் சொல்லுங்கள். மெயின்டெனன்ஸ் என்ன இது இருக்குங்க சார், மெடிக்கல் இதுவாகவும் இருக்குது. அது கொஞ்சம் விழுந்துட்டாலோ ஸ்டாமினா பற்றாமல் உட்காந்துட்டாலோ நம்ம எழுப்பணும். அந்த ஈவினிங் கூட நம்ம பார்க்கலன்னா அது இருக்குங்க. அது மாதிரி இருக்கிறப்ப யாருனாலும் முடியும். அதுலேயும் டெத்து நிறைய வருங்க சார். கண்ணுக்குட்டி வந்து சீக்கிரம் நிறைய நோய் வருங்க சார். மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அதுக்கு பூச்சி மாத்திரை கொடுத்து நீங்கள் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரம் க்ரோத் ஆகும். இல்லை நார்மலாக நம்ம சும்மா கட்டி போட்டோம்னாலும் அது வந்து 2 வருஷம் ஆனாலும் இந்த ஹைட் வராதுங்க சார். ப்ரீடுக்கே பழனிக்கே வராது. 3-3 இயர்ஸ் ஆகும். அப்போ லாஸ்ட் தான் சார் ஆகும். பண்ணைகள் இப்போ நம்மகிட்ட 10 மாடுகள் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். 10 மாடு 8 கண்ணுக்குட்டிகள் இருக்குது. இப்போ மாடுகளை தனியாக வச்சுருக்கீங்க, கண்ணுக்குட்டி தனியாக வச்சுருக்கீங்க. இப்போ தொல்லைகள் இந்த மாட்டு ஈன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க சார். மாட்டு ஈ தொல்லைகள், உண்ணி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அது மேலே சருமத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மகிட்ட வந்திருக்கா? அது எப்படி சார்? முதல்ல உண்ணி நிறைய இருந்துச்சுங்க சார். உண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் சார். கண்ணுக்குட்டிக்கு வந்து ஈஸியாக எஃபெக்ட் ஆகும் சார் உண்ணி. ஏன்னா பால் குடிக்குது பார்த்தீங்களா, பால் குடிக்கிற கண்ணுக்குட்டிக்கு வந்து சீக்கிரம் உண்ணி ஸ்ப்ரெட் ஆகும் சார். சின்னதாக இருந்தால் போதும். நம்ம மாட்டை வந்து டெய்லி நம்ம பார்க்கறனால பெருசாக கண்ணுக்குட்டி கண்டுக்க மாட்டோம். அதுலேருந்து மாட்டுக்கு பரவி மாட்டிலேருந்து ஃபுல்லாக பரவும் சார். அது போக உள்ள நாய்க்கு போகும் சார். நாயிலேருந்தும் பூனையிலேருந்தும் மாட்டுக்கு ஈஸியாக உண்ணி பரவும் சார். அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், டாக்டர் வர சொல்லுவோம். டாக்டர் வர சொல்லி அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி மாட்டை வந்து தனியாக கட்டிடுவோம். ஒரு இடத்துல தனியாக ஒரு இடத்துல வெயிலில் கட்டினீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு அந்த உண்ணி பொருள் உதிருங்க சார். உதிரி அது வந்து அது வெளியே ஸ்ப்ரெட் ஆகும். சில செத்து போகும், சில போகும். அதனால் என்ன பண்ணுவோம்னா இங்கே தூரமாக கொண்டு போய் கட்டுவோம். கட்டி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ வந்து லிக்விட் மாதிரி வந்துருக்கு சார் ஆன்லைனில். சரி, மெடிக்கலுக்கு கிடக்குது. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் தலையிலேருந்து அப்படியே லைட்டாக ட்ராப்பாக கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே செத்து விழுந்துருங்க சார். இப்போ நாங்கள் அதை கரெக்டாக இப்போ ஒரு மாட்டுக்கு இப்போ உண்ணி வந்தாலே நான் கண்டுபிடிச்சிடுறோம் சார். அதனால் இப்போ எங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு உண்ணிக்கு இன்ஜெக்ஷன் போட்டதே கிடையாது. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா பால் கம்மியாகும் சார். இப்போ நீங்கள் 2 பேரும் பேசுறதை வச்சு எனக்கு தெரியுது என்னென்னா, மாட்டை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறீங்க. ஆமாங்க சார். ஒரு அதோட ஃபீலிங்ஸை கூட நீங்கள் கரெக்டாக அனாலிஸ் பண்ணுங்க. ஆமாங்க சார். அதுக்கு இப்போ ஆள் யாராவது வந்தாங்கன்னா பால் கறக்காது, நீங்கள் வந்துச்சுன்னா எந்திரிச்சு நிற்கும், இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னீங்க. அது எப்படிங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் சார், நேச்சர் தாங்க. அதெல்லாம் நேச்சர் தாங்க. எப்படி நம்ம அதுதான் நம்மளுதுன்னா நம்ம கனெக்ட் ஆகிட்டோம்னா அதுக்கு நம்ம உள்ளே போய் இந்த கேட் திறந்தாலே எல்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிருங்க. எந்திரிச்ச உடனே அதை வேலை சாணி போடுறதாங்க. சாணி போடுச்சுன்னா அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுன்னா அதுக்கு அடுத்து ஒரு 15 நிமிஷத்தில் தண்ணி வைக்கலன்னா கத்த ஆரம்பிச்சிருங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துறோமோ அதோட வேலை முடிஞ்சிருங்க. அது வந்து இப்போ ஒரே இடத்துல மாடோட நேச்சர் என்னன்னா பறந்து விரிஞ்சு மேய்ஞ்சிட்டு இருக்கணுங்க. அதுக்கு பிடிச்சதை மேயும். அதாவது மாடு வந்து நம்மளோட அறிவானது. கண்டிப்பாக சார். சாப்பிட்ற விஷயத்தில் ஆமாங்க. அதுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு என்ன சாப்பிடணுன்றது அது தெரியும். நேச்சர் சார் வந்து தெரியுங்க. ஏன்னா அது வந்து இயற்கையாக தான் அதோட நேச்சர். ஆனால் நம்ம வந்து பாலுக்காக பண்ணுறப்ப நம்ம கொடுக்குற ஃபீடு தான். கண்டிப்பாக. ஆமாங்க சார். கலப்பு தீவனம், பச்சை தீவனம், இது வைக்கல், தண்ணி இவ்வளோதான் கொடுக்குறோம் இல்லைங்களா? இப்போ அதுக்குன்னா இப்போ பழம் வகை மூலிகைகள் பச்சை எல்லாமே கிடைக்கும். ஆமாங்க சார். இப்போ அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அது எப்படி சரி பண்ணுறீங்க? சார் இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் சார், இப்போ மாடு வந்து பால் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா கண்ணுக்குட்டி போகிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா கொஞ்சம் வந்து வெளியே கட்டுவோம் சார். மண்ணு கரையில் மண்ணில் கொஞ்சம் கட்டினா கொஞ்சம் நேரம் மாடு கொஞ்சம் எந்திரிச்சு நடந்தாவே வந்து ஆக்டிவாக நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். உள்ளே இப்போ இந்த 2 கயிறு போட்டு கட்டினா ஸ்ட்ரெஸ் ஆகும் சார். ஏன்னா மாடுனால திரும்பி அதை முதுகு கூட வந்து பார்க்க முடியாது, தட்ட முடியாது, நக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சின்னதாக இப்போ பூச்சி இந்த கடிச்சுன்னா பார்க்க முடியாது சார். பட் நாங்கள் அதெல்லாம் 2 கயிறு போட்டு பண்ணோம். அது எந்திரிக்கிறப்போ மாடு விழுகும் சார் அந்த சப்போர்ட் இல்லாமல். அப்போ 2 கயிறு இருந்தால் எந்திரி கஷ்டப்படும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு 2 கயிறில் சிஸ்டத்தை மாற்றி 1 கயிறு கொண்டு வந்தோம். நாங்கள் அடுத்த ஐடியாவே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு கயிறு எல்லாம் பண்ணலாம் தான் சார் பண்ணோம். அது வந்து ப்ரீடு பார்த்திங்கன்னா கொம்பு இல்லாத ப்ரீடாக பண்ணணுங்க சார். அது வந்து அது அடுத்த ஐடியா அதுதான் சார் பண்ணிக்கு. மற்ற ஒரு ஃபார்மில் பார்த்தோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது மாதிரி சுற்றி ஃபென்சிங் போட்டு விட்ருவாங்க. மாடுக்கு வந்து அது மாதிரி மேய்ஞ்சிரும். அந்த பால் கறக்கிற டைமுக்கு டான்னு அதே வந்து நின்றுக்கும். பட் ஃபாரினில் எப்படி தான் பண்ணுறாங்க இல்லை, நம்ம ஊர்லேயே இப்போ இந்த நாமக்கல் பக்கத்தில் ஒரு பண்ணையில் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு தொட்டி கட்டி விட்டுருப்பாங்க. மாடு மேய்ஞ்சிட்டு வர்றப்ப அந்த தொட்டிக்குள்ளே பூந்து குளிச்சுட்டு வெளியே வரும். இந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து அதான் வரும். ஸோ மாட்டை பொறுத்த வரைக்கும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் 2 நாள் ஒரு 3 நாள் ஒரு டைமிங் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமிங்கு அடாப்ட் ஆயிரும். நீங்கள் இப்போ நாங்கள் உள்ளே வந்தால் ஸோ பால் கறக்க தான் வரணும் எப்படி தெரிஞ்சுன்னா டெய்லி ரெகுலராக அந்த டைமிங்குள்ளே வந்துடுறோம் சார். நீங்கள் அது ஒரு புது மாடு வந்தால் 10 நாள் இருந்தால் போதும் சார். எங்ககிட்ட அது எல்லா மாடும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறோம் சார். வெளியே பிடிச்சி வந்து ஒவ்வொரு நாள் கட்டுற மாதிரி இருந்தால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நாங்கள் கட்ட டைம் எல்லா மாடும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருங்க சார். அந்த டைம் ஆச்சா இப்போ டைம் பால் டைம் ஆச்சுன்னா கத்த ஆரம்பிச்சிடும். அது கண்ணுக்குட்டி வரணும். இல்லை நாங்கள் வந்து தீனி வைக்கணுங்க சார்.
தீனி வச்சா அதே பழக்கம் ஆயிடுச்சுங்க சார். அப்படி மேடம் இது ஷெட்டு மெயின்டைன் பண்ணுறது, பால் கறக்கிறது, இதெல்லாம் எப்படி டைமிங்கு, எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது சார்? மாதத்துக்கு ஒருக்கா ஃபுல்லாமே மேலே ஒட்டுற எல்லாமே இது பண்ணி மாதத்துக்கு ஒருக்கா தான் மாடு கழுவுவாங்க சார். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த அவுட்ரேஜ் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லைங்க. ஒரு பண்ணக்காரங்க அதுக்குன்னே தொட்டி கட்டி விட்டு அந்த தண்ணி மாட்டு இது எல்லாமே கலந்து அதை வந்து நல்லா பிஸ்னஸாக பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஐடியா இருக்குங்க சார். என்னென்னா பெரிய தொட்டியாக கட்டணும். 10 மாடோட யூரினும் சாணியும் அதோட இது தண்ணி கழுவுன தண்ணி எல்லாம் வெளியே போகிறதுக்கு இடமில்லைங்க. அது பெரிய தொட்டி கட்டி அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாங்க. க்ளீன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து மாதத்துக்கு ஒருக்காதாங்க சார். அது ரொம்ப தேய்ச்சோம்னாலும் இதாயிருங்க. அந்த 2 நாள் தாங்க எங்கள் மாடு பொறுத்த வரைக்கும். நம்ம மேட்டு போடலைங்க. அந்த மேட்டு வந்து நல்லா க்ளீனாக செட்டு இது பண்ணிவிட்டு எல்லாம் ரீஃபார்மேஷன் பண்ணிட்டு தான் போடணுங்க சார். மாதத்துக்கு ஒருக்கா தான் கழுவுங்க. ரொம்ப கழுவுனாலும் நான் மற்றவங்களாம் சொல்லுவாங்க தினமும் கழுவுங்க. ஹெச்எஃப்னா வந்து 2 நேரம் கழுவி பண்ணுறாங்க சார். ஃபேன் போட்டு மேட்டை போட்டு எங்களுக்கு கலப்பிட மாடுங்கிறனால வந்து யூஸ் பண்ண கழுவுவாங்க சார். இன்னும் பெரிய விஷயம்னா சார், சில மாட்டுக்கு செட் ஆகாதுங்க சார். சொல்லிப்பாங்க அதுக்கு காய்ச்சல் வந்துடுங்க சார். ஸோ நாங்கள் அதுவும் 3 நாள் பண்ணி பார்த்தோம், அது செட் ஆகலை சார். ஏன்னா இப்போ எங்கள் டாக்டர் தான் சொன்னாங்க, சும்மா போட்டு அதை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னா நாங்கள் மழையில் நினைக்க மாட்டோம் சார். மழையில் நினச்சாலும் இப்போ நாங்கள் வாங்கிட்டு வர மாடுங்களா அது எப்படின்னு சார். இப்போ கண்ணுக்குட்டியே வந்து டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த காய்ச்சல் வராமல் இருக்குது. இந்த சின்ன வயசுலேருந்தே வந்து மழை வெயிலில் நீங்கள் பழக்கினா மட்டும்தான் இப்படி பண்ண முடியும் சார். இப்போ திடீர்னு நாங்கள் வாங்கிட்டு வர மாட்டுக்கு நீங்கள் டெய்லி குளிப்பாட்டினீங்கன்னா காய்ச்சல் வந்துச்சுன்னா அது காய்ச்சல் வந்தால் அது கஷ்டம் சார். அது நம்ம போட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி தாங்க. ஒரு அளவுக்கு தான் மெயின்டெனன்ஸுங்க. அது வந்து அந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கட்டுவாங்க. நீங்கள் மாடே வந்து இடையில ஒரு டைம் வெளியெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. அது என்னாங்கன்னா வெளியே உள்ள அந்த போயிட்டு பிடிச்சி வரதுக்கே 1 மணி நேரம் டைமிங் செட் ஆகாதுங்க சார். இதுதான் பெரிய ப்ராப்ளம். எங்களுக்கு வந்து இப்படி உள்ளே கட்டி உள்ளே தீனி போட்டு நல்லா பண்ணுற மாதிரி உள்ள கொடுக்குறதையே நம்ம வந்து இந்த மாடை வந்து ஃப்ரீயாக கட்டினோம்னா அது நான் இவ்வளோ தூரம் போகிறது அளவுக்கு நம்மளுக்கு இல்லை. கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் அசைஞ்சிக்கிற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த காடிக்குள்ளே இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது நேச்சராக என்னென்ன இதை இப்போ கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கொடுக்குறத கொஞ்சம் எஃபெக்டிவாக கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. சாதாரணமாக புல் போடுறதுக்கு வித்தியாசமாக இருக்குது சார். தீவனம் பார்த்தீங்கன்னா சார், இப்போ க்ரீன் ஃபீடும் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேம் கொடுப்போம் சார். இப்போ மக்கசோள தட்டு கொடுக்குறோம் சார். வரத்தட்டு வந்து நாங்கள் போட்டு சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம் சார். மாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம மனுஷன் டெய்லி பிரியாணி சாப்பிட எப்படி சார் அது மாதிரி சார். ஒரே ஃபீடு கொடுக்கக்கூடாதுங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது பழைய விதத்தில் மேஞ்ச மாடு அதை கூட வந்து நம்ம ஜெயில் வளர்க்குற மாதிரி கட்டி போட்டு டைமிங் ஃபீடு மாதிரி கொடுத்துட்டுருக்குறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவு வந்து அந்தந்த கிளைமேட்டுக்கு என்னென்ன ஃபீடு கொடுக்க முடியும் அந்த ஃபீடு கொடுப்போம் சார். இப்போ சூப்பர் நைப்பர், மக்கசோள தட்டு, அப்புறம் வரத்தட்டு போடுவோம் சார். இப்போ அடுத்து வந்து சைலேஜ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சார். அது நமக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்ம ஃபீடு இல்லாதவங்களும் சைலேஜ் யூஸ் ஆகும் சார். அது சைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் சார். இப்போ ஃபீடு இல்லாத ஏரியாவில் பார்த்திங்கன்னா குழி மாதிரி தோண்டி தார்பாய் விரித்து அந்த மழை காலத்தில் வந்து எல்லா தட்டி ஒட்டுக்க மிக்ஸ் பண்ணி அரைச்சி போட்டு ஊறுகாய் புல்லுன்னு சொல்லுவாங்க சார். நான் அதுதான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா டெய்லி வந்து மேவா இருக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் போயிடும் சார். அதை அறுக்கிற விஷயம் இல்லை, அங்கேருந்து தூக்கிட்டு வரணும் சார். அதுக்கு அந்த சைலேஜ் பண்ண ஒரு பிளானிங் இருக்குங்க சார். அது பண்ணிட்டோம்னா இப்போ ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் சார் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். ஒரு நாள் தான் சார் மனுஷன் மாதிரி தான் சார். ஃபஸ்ட்டாக சாப்பிடு அப்படிங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிடாதுங்க சார். ஆனால் சார் அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க சார். ஆனால் அது நல்ல பால் இருக்குங்க சார். இதை விட அதில் ஏன்னா அந்த புல்லை வந்து நல்லா 3 மாதம் வந்து நல்லா ஃபெர்மெண்டைஸ் பண்ணி அந்த உப்புலாம் போட்டு நல்லா பண்ணுறப்போ நல்லா வருங்க, நல்லா ரிசல்ட் இருக்குங்க சார். இதை விட அதில் பால் குரோத் அதிகம். ஃபாரினில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நான் டெக்ஸ்டைல் ஃபீல்டு இருந்தேன். அதில் பார்க்குறப்போ ஒரு ஐடியா கிடச்சி என்னென்னா இவங்க வந்து பேலை வந்து காட்டனை வந்து ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ வெளியே மழையோ வெயிலோ அது அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவையான டைமில் வந்து காட்டன் இருக்குது, அதை கொண்டு போய் பருத்தி கொண்டு போய் உற்பத்தி பண்ணுறான். ஸோ நான் இப்போ ஃபாரினில் அப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம மாதிரி டெய்லி வறுத்து போட்டு லேபரை வச்சு பண்ணுறதுலாம் கிடையாது சார். சைலேஜை பண்ணுறாங்க, பேக் பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க குடோனில். சைலேஜ் வச்சுட்டு அதுக்கு அழகாக வந்து பர்ஃபெக்ட் ரெகுலரான லேபர்ஸ் அவங்க என்ன வார்த்தை 2 பேர் சாலி க்ளீன் பண்ணுறது, 2 பேர் வந்து ஃபீடு போடுறது. அப்போ பார்க்க அதுதான் சார் பெஸ்ட்டு. டெய்லி போய் நீங்கள் மழை பெய்யறப்பெல்லாம் வந்து அறுக்க முடியாது சார். அந்த மழை பெஞ்ச இதுக்கு வந்து அறுத்திங்க வந்து போட்டோம்னா மிஷின் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அதில் ஷாக்கிங் மெத்தட் ஒன்று இருக்குது. அதனால் அந்த ஐடியா வச்சுருக்கோம் சார், பண்ணலான்னு ஒரு ஐடியா. அப்படி பண்ணுற மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வரத்தட்டு போடுறப்ப பார்த்தீங்கன்னா நவதானியங்களை விதைப்பாங்க. பட் இப்போ ரீசெண்டாக இது அமெரிக்காவில் ஒரு லேண்டில் யூடியூப்பில் பார்த்தேன். அப்போ என்ன எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் பார்த்து நவதானியங்கள் போடுறப்போ அந்த எல்லா செடி கொடி வகைகளும் வந்து தட்டுக்கூட மிக்ஸ் ஆகுமா சார். அதை அடுத்து அப்படியே கோம்படிக்க வைப்பாங்க. அதை போடுறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாவோட எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டு வந்து கிடச்சிரும். ஸோ இதை நம்மளால் சொல்லுவாப்புல இப்படி தான் சார் சொன்னார். அவர் தான் இந்த ஐடியா சொன்னார். என்ன சொல்லுவார்னா மாட்டுக்கு உடம்பு சரியில்லையா மாடை அவுத்து விட்ருங்க, அது போய் அதுக்கு வேணும். சரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாய் பாருங்கள் சார். நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா காய்ச்சல் வந்து அருகம்புல் சாப்பிடும் சார்.
பூனை சாப்பிடும். அதுதான் சார் நாய் பூனை வந்து அப்படி சாப்பிட்டாலே கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ ஃபால்ட். குப்பை மேனி குப்பைமேனி அந்த வேறு புடுங்கி போட்டோம்னா நாய் பூனையெல்லாம் நான் கோழி வளர்த்துல அப்படி சார் குப்பை மேனி தூக்கி போட்டு நல்லா சாப்பிடுவேன் சார். இப்போ மாடே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஒவ்வொன்றா அது கூடயே இருக்கிறப்ப தெரிஞ்சது. நம்மளுக்கும் குப்பைமேனி நல்லா பண்ணுறாங்க சார். குப்பை மேனி வந்து நீங்கள் ஆயில் பண்ணி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா முட்டி வலி நல்லா கேட்கும் சார். அதுவும் பண்ணுறாங்க நிறைய பேர். இப்போ அதுக்கும் வருவாங்க சார். அதே இப்போ டிமாண்ட் சார் எல்லாம் இது மருந்தடிச்சு அதுவும் கிடைக்கிறதில்ல சார். எவ்வளோ பால் கிடைக்குதுங்க, எப்படி வியாபாரம் பண்ணலாம் சார்? பால் வந்து சார் நாங்கள் வந்து கலந்து வச்சுருக்கோம் சார். சில வந்து ஃப்ரெஷ்ஷாக இளங்கரவே இருக்கும், வத்தக்கரவே இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கிறனால வந்து எங்களுக்கு வந்து டார்கெட் ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தான் சார். அதுக்கு மேலே வருதுங்க சார். பட் நாங்கள் 100 லிட்டர் வந்தால் போதும். அப்போ தான் வந்து 2 நேரம் வந்து நாங்கள் டெலிவரி கொடுக்க முடியும். அது போக சொசைட்டிக்கு ஊற்ற முடியும். ஸோ நாங்கள் வந்து 10 மாடு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு எப்போயுமே 100 லிட்டருங்கிற சொல்ல முடியாது சார். அதனால் என்ன பண்ணோம், எங்களுக்கு டெலிவரி கொடுக்குறதுக்கு பால் இருந்தால் போதும். மற்றவங்கிட்ட வாங்கி டெலிவரி கொடுக்கக்கூடாது நாங்கள். ஏன்னா பாலோட குவாலிட்டி மாறும். அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பால் ஆர்டரே கேன்சல் ஆச்சுன்னா அது பண்ணுறது பிஸ்னஸ் லாக் ஆகுதுனால கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து இப்போ டைரெக்டாக செல்லிங் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் மாட்டு பண்ணையை வச்சுருக்கவங்களுக்கு இந்த டைரெக்ட் செல்லிங் அதுதான் ப்ராஃபிட்டுங்க சார். இந்த பணத்துக்கு சொசைட்டிக்கு ஊற்றுறதோ பால் கறக்கிறவங்ககிட்ட கொடுக்குறதோ லாஸுங்க சார். கிடையாது. நீங்கள் வந்து 2 பேருமே கடின உழைப்பு பண்ணுறதுனால தான் இந்த இதெல்லாம் பண்ண. ஆமாங்க சார். 2 பேரும் ஒர்க்கர் யாரும் இல்லைங்க சார். வேறு யாரை விட்டிங்கன்னா நம்ம மாதிரி பார்க்க மாட்டாங்க சார். பார்க்க மாட்டாங்க சார். நம்ம இதை நம்ம பார்த்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. கடமைக்கேன்னு செய்வாங்க. நம்ம நோட்டீஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணுற மாதிரிலாம் அவங்க பார்க்க. நீங்கள் உள்ள நாங்கள் ஈவினிங் வரோம் சார். இப்போ இந்த டைம் வரப்போ பார்ப்போம் மாடு யூரின் போயிருக்கா, சாணி போட்டிருக்காங்க. அந்த இடம் வந்து நீட்டாக இருந்துச்சுன்னா மாட்டுக்கு பிரச்சனை. மாடு வந்து அந்த டைமிங் யூரின் போயிருக்கணும், சாணி போட்டிருக்கணும். இது எங்களுக்கு பெருசு நாலேஜ் இல்லை. நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டி பேசுகிறப்ப டாக்டர் சொல்லுவாங்க யூரின் என்ன கலரில் போகுது, சாணி போட்டிருக்கா பாரு, சாணி எப்படி போடுது, இல்லை வயிறு உப்பி இருக்கா, தீனி சாப்பிட்ருக்கா, இல்லை வாயிலேருந்து ஏதாவது இந்த தண்ணி மாதிரி ஏதாவது வருதா, நுர மாதிரி வருதா, எல்லாமே டாக்டரோட எங்களுக்கு வந்து எங்களுக்கு வெண்டார் வந்து எங்கள் டாக்டர் தான் சார் மென்டர். அவர் படனால தான் எங்களுக்கு இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு. முதல்ல 4 மாடு லாஸ் ஆச்சுங்க சார். இறந்து போச்சு மாடு. வாங்கி மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இல்லாமல் இந்த நோய் மேனேஜ்மெண்ட்டில் இதுக்கெல்லாம் நிறைய லாஸ் ஆச்சுங்க சார். பட் அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து அடிப்பட்டால் தான் பழக முடியுங்கிற ஒரு கான்செப்டில் வந்து இப்போ நாங்கள் பழகிருக்கோம் சார். இது பிஸ்னஸ்ன்னு வந்துருச்சுங்க சார். அந்த மாதிரி மாட்டு பண்ண பிஸ்னஸ்னால் நம்ம வந்து எடுக்கணுங்கிறத நினைக்கக்கூடாது, கற்றுக்கணும். நம்ம ப்ராஃபிட் இவ்வளோ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அது போதும்னு நினைக்கணும். அடுத்தது தான் வந்து ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் தான் எடுக்கணும்னு நினைக்கணும். போட்ட காசு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். எடுத்தோன்னே போட்டோம் நம்மளுக்கு வரல அந்த வந்து நினைக்கவே கூடாது. அப்புறம் ரொம்ப வேண்டியது கற்றுக்க வேண்டியது. மாடை புரிஞ்சு நம்ம கற்றுக்கிட்டா தான் அடுத்தடுத்து நம்ம உள்ள நல்லா பெரிய லெவலில் போக முடியுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பாலை கறந்து சார் கொண்டு போய் சொசைட்டிக்கு ஊற்றிங்கன்னா அது யூஸே இல்லைங்க சார். நான் இப்போ எல்லாருக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ நிறைய பேர் பண்ணுறேன். எனக்கு ரிலேட்டிவ் நான் சொன்னேன் என்னென்னா முதல்ல ஏரியா சூஸ் பண்ணுங்கள். அங்கே என்ன டிமாண்ட் இருக்குது அங்கே பண்ணுங்கள் தொழில். ஒரு சிட்டியில் போய் பண்ணிங்கன்னா நல்லா லாபம் சார். வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. 100 பேர் இருக்காங்க சார். இப்போ 100 லிட்டர் இருக்குன்னா 200 லிட்டருக்கு அங்கே டிமாண்ட் இருக்கும். ஆமாம் சார். கண்டிப்பாக சார் வாங்குறாங்க சார். 70 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எங்கள் ரிலேட்டிவே வந்து இங்கே எங்கள் வீட்டில் வந்து டீ குடித்தாங்கன்னா அங்கே வாங்குற பாலோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ஏரியா இப்போ வந்து எப்படின்னா சார், இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து மக்கள் சொல்ல தட்டு சத்தியமங்கலம் அதெல்லாம் கிடைக்குது. நீங்கள் இப்போ இது அதில் டவுனுக்குள்ளே பண்ணுறதுல என்ன இதுன்னா இப்போ நம்ம இங்கே தீவனம் போட்டுக்கலாம், வைக்கோல் இங்கே வந்து கிடைக்கும் ரெகுலராக. இப்போ டவுனுக்குள்ளேனா அது கொஞ்சம் கஷ்டம். அதாங்க சார். அதுக்கு பதிலாக சைலேஜ் கொண்டு வந்துட்டாங்க சார். இப்போ அதுக்கு ஒரு குடோன் போட்டால் போதுங்க சார், ஈஸியாக பண்ணிக்கலாங்க. சைலேஜ் வந்து 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ பேக்கேஜ் வருதுங்க சார். இப்போது நான் ஒரு ஃபார்ம் பார்த்தேன். ஈரோடில் ஒரு ஃபார்ம் இருக்குது, தேனியில் ஒரு ஃபார்ம் இருக்குது. அவங்க ஃபுல்லாமே ஃபாரி மெத்தட் சைலேஜ் மட்டும் தான் சார். 3 மாதம் ஒரு டைம் ஒரு ஈச்சர் கொண்டு வந்து நப்பிட்டு போயிடுவாங்க சார். ஆனால் அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அந்த பேக் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா 2 நாளாக காலி பண்ணிடணும், இல்லைன்னா புழு விழுந்துடும். ஆமாம் சார். சைலேஜ் வந்து எலி கடிக்காமல் பார்க்கணும் சார். ஏன்னா அது வந்து சில சைலேஜில் வந்து கரும்பு சக்கரை மிக்ஸ் பண்ணுவாங்க. மாட்டுக்கு இனிப்பாக பண்ணுறாங்க. நல்லா பாலுங்க சார். தப்பே கிடையாது சார். அந்த மெத்தட் இருந்தால் லேபர்ஸே தேவையில்லை சார். அது பண்ணலாங்க. அது கொஞ்சம் கை கொடுக்கணும். நம்ம ப்ராஃபிட்னு யோசிக்கிறவங்க அது பண்ணலாங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் அவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளே மாடு வளர்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம் சார். இப்போ நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்க, அவங்க ஓன் அப்பார்ட்மெண்ட், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ரீயாக இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குல்ல சார். கார் பார்க்கிங்கில் வந்து 10-20 மாடு வச்சுட்டு அவங்க சைலேஜ் வந்து ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக இது என்னென்னா அதாங்க சார் சொன்ன மாதிரி எங்கே தேவை இருக்கோ அங்கே தான் வந்து நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். தேவை இல்லாத இடத்துல வந்து வச்சுட்டு நம்ம ப்ராஃபிட்னா அதை யோசிக்க முடியும். ரொம்ப இன்டீரியரான கிராமத்துலலாம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பாலை கொண்டு போய் சேர்க்க முடிய வாய்ப்பு கண்டிப்பாக சார். பக்கத்தில் போய் அந்த பூத்து சார் ஊற்றுவாங்க சார். நாங்கள் முதல்ல அப்படி சார் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கால்குலேஷன் போட்டு பார்த்தா கவர்மெண்ட்லேருந்து எல்லா செலவு பண்ணி தராங்க. பட் இருந்தாலும் வந்து ஃபீடு எல்லாம் ப்ரைவேட் தாங்க சார். ரேட் ஏறிட்டே போகும். அப்படிங்கிறப்போ வந்து அது கட்டுப்படி ஆகாதுங்க சார். நாங்கள் எடுத்த ஒரே ஸ்டடி என்னென்னா இதை வந்து மல்டி ப்ராடக்டாக பண்ணி விற்றீங்கன்னா கீ அது மாதிரி பண்ணிங்கன்னா சரி லாபம் சார். ஆனால் அது அந்தளவு வந்து ஃபினான்ஷியலாக நம்ம அது வெயிட் பண்ணி பார்க்கணும். அது ரீச் ஆகி மக்கள் வாங்குற அளவுக்கு ஏரியா பேஸ் பண்ணி தான் சார் பிஸ்னஸ்.
டிமாண்ட் இருக்குது சார். நீங்கள் சொல்கிறதாங்க 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தில் நம்ம பண்ணியிருக்கலாம். நம்ம என்னென்னா மில்க்கை வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மில்க் ஸ்டாண்டர்ட் இந்த 100 லிட்டர் ஸ்டாண்டர்ட்னா தான் அடுத்த இதில் கால் வைக்க முடியுங்க. எக்ஸப்ஷனா அடிப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம சுதாரணமாக இருந்துக்கணும். இல்லைன்னா கஷ்டங்க. நம்ம கீ ஸ்டார்ட் பண்ணுறோன்னு மில்க் இருந்தால் கீ பண்ணும். அந்த மில்க்லேருந்து 25 லிட்டர்ஸ் எடுத்து போட்டால் தான் கீ வருங்க. அது கீ வந்து நம்மளுக்கு போகலன்னு வைங்க, அந்த 25 லிட்டர்ஸ் மில்க்கையாகவே வச்சிருக்கலாமேன்னு அந்த ஒரு தாட் வந்துடும். கீலே சார் இப்போ பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் பண்ணுவாங்க சார். அது வந்து குவாலிட்டி இருக்காது. இப்போ நாங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கீ பண்ணுறோம். எப்படின்னா வீட்டுக்கு எப்படின்னா நாங்கள் 2 லிட்டர் டெய்லி பால் யூஸ் பண்ணுவோம் சார். தயிர் 1 லிட்டர் பண்ணுவோம். அந்த தயிரில் வர ஆடை இருக்குது பார்த்தீங்கன்னா சார், அதுலேருந்து இவங்க வெண்ணெய் பண்ணுவாங்க சார். அதையே வந்து நாங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணோம் சார். கெட்டு போச்சு. அப்போ ஒரு வயசானவங்க அந்த பாட்டிங்க வர சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முருங்கை இலை கொழுந்து, கருவேப்பிலை இலை கொழுந்து வச்சு இவங்க பண்ணாங்க. வந்து கொஞ்சம் எசன்ஸ் போகும். அப்போ வந்து கெடுற தன்மை வந்து வராது. லைஃப் வருது. லைஃப் ஒரு 3 மாதம்னாலும் வரணுங்க. அந்த 4 லிட்டர் நெய்னா தீக்கிறவங்க தீத்துருவாங்க, இல்லைன்னா 3 மாதமாவது வரணுங்க. அதுக்கப்புறம் அதை பண்ணி நாங்கள் வந்து போய் பார்த்தோங்க நம்ம கடையிலலாம் என்ன ரேட்டு போகுதுன்னு. இருக்கிறதுல பெஸ்ட்டான ரேட் என்னவோ அது பார்த்தோங்க. அதுலேருந்து 100 ரூபா கம்மி பண்ணி தான் நாங்கள் சொல்கிறதே. 900 950 போதுங்க. நான் 800 தான் சொல்கிறேங்க. 850 தான் என்னோடய ஃபைனல் ரேட்டு. அதை வந்து 1/4 லிட்டரு 1/2 லிட்டரு அது மாதிரி நான் கொடுத்துட்டு தான் இருந்தேங்க. அதில் ஏதாவது குவாலிட்டி சொன்னாங்கன்னா பார்ப்பேங்க. ரேட் சொன்னாங்கன்னா இதுதான் என்னோடய ப்ராடக்ட், இதுதான் என்னோடய ரேட்டு, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். ஒரு 100 ப்ராடக்ட் இருக்குது வெளியே போய் ஒரு பிராண்ட் நேம் பார்த்து எம்ஆர்பி வாங்குவாங்க சார். உங்களுக்கு என்ன தோட்டத்துக்காரங்க தான் மாடு வச்சுருக்கீங்களே அப்படிங்கிறனால வந்து சில விஷயம் பண்ணி பார்த்துட்டு வேணாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன்னா பன்னீரும் பண்ணுங்க சார். நம்ம என்னென்னா கடையில் வாங்குற பன்னீர் 3 நாள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் தாங்கும். நம்ம ஓன் பன்னீர் வந்து எந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறதில்ல இல்லை சார். அதனால வந்து இப்போ என்னென்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த 1 லிட்டர் பால் வாங்கினோம்னா நம்ம பன்னீர் பண்ணிக்கலான்னு. அதனால் நீங்கள் சொன்னதை வேறு ப்ராடக்டாக வச்சு விற்கலாங்க. எங்கே தேவை இருக்கோ அங்கே தான் விற்க முடியுங்க. நம்ம வந்து இதே கோயம்புத்தூர் சிட்டி சைடு சொன்னீங்கன்னா ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. இங்கேயே இது பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கே தெரியும்ல, பால் காய்ச்சி இது லெமன் பிழிஞ்சுட்டா பன்னீர் வந்துடும், எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி இருக்கிற இடத்துல நான் போய் வாங்கன்னு கம்பல் பண்ண முடியாது. அரை லிட்டரு 1 லிட்டரு டப்பாவில் தானே கொடுத்துருக்கோம். ஆமாம் சார். நம்மகிட்ட எவ்வளோ கஸ்டமர் இருக்குது சார்? 40+ கஸ்டமர் இருக்காங்க சார். ஃபஸ்ட்டு 70 பக்கம் இருந்தாங்க சார். நான் ஒரு 1 இயர் கேப் விட்டுருந்தேன் குழந்தை பிறந்தனால. பால் கொடுத்துருக்கேன் சார். லிட்டர் 50 ரூபாய்க்கு தான் சார் எல்லாரும். இங்கே வந்து இந்த வில்லேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார். எல்லோரும் நிறைய கஸ்டமர் நிறைய சப்ளைஸ் இருக்காங்க. எல்லாம் ஒரே ரேட்டு தான் சார் கொடுக்க முடியும். நீங்கள் என்ன தான் 50 ரூபா தான் சார். அது எங்களுக்கு சொல்ல போனால் 50 ரூபாயே 3 மாதங்க அப்புறம் தான் தெரிஞ்சுங்க. என்ன நீங்கள் இன்னும் 45 ரூபாயிலே கொடுத்துட்ருக்கீங்கன்னு. 50 ரூபா ஆயிடுச்சு. இல்லை யாருமே எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு. அப்புறம் அவங்க இல்லை 50 ரூபா அவங்க நாங்கள் எங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க. இல்லை நீ 50 ரூபா கொடு. அப்புறம் எங்களை கேள்வி கேட்பா. சில கஸ்டமர்லாம் வந்து எங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க சார். கஸ்டமர் தப்பு சொல்லக்கூடாது. பாட்டில் சூஸ் பண்ணலாம் சார். வச்சுருக்கேன் சார். பண்ணோம் சார். கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணோம். அவங்க வந்து ஹேண்டில் அவங்க பயப்படுறாங்க சார். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி டப்பானா வச்சுங்களேன், ஒரு அதுக்கும் கிளாஸ் பாட்டில் வாங்கி ஃபஸ்ட்டு வெரி ஃபஸ்ட்டு டே ஒரு மேனேஜருக்கு தான் சார் டெலிவரி கொண்டு போனேன். ஸோ வண்டியிலேருந்து விழுந்து உருண்டே போச்சுங்க சார். இந்த மாதிரி எங்களுக்கு கிளாஸ் பாட்டில் கொடுங்க, நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டோன்னு. அது என்ன ஆச்சு, நான் எடுத்துகிட்டு போகும்போது அது வண்டி இப்படி ஹேண்டில் பண்ணும்போது கை ஈரமாக இருந்துச்சுன்னா நழுவிட்டு போயிடும். கீழே விழுந்தது அப்படியே ஃப்ளாஷ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஓகே கஸ்டமருக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் பார்த்தாங்க சார் உடஞ்சிருச்சுன்னா அந்த காசு நீங்கள் கஸ்டமர் கிட்ட கொடுக்க மாட்டாங்க சார். அது பாட்டில் ரேட் அதிகம் சார். ஆனால் அது வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது சார். அதில் பண்ணலாம் தான். அந்த மிஷினுக்கு இப்போ கூட பார்த்த ஒரு மிஷின் பார்த்துருந்தோம் சார். ஆட்டோமேட்டிக் ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அந்த நம்ம ஐஸ் பாக்ஸ் மாதிரி ஸ்டோரேஜ் சார். அது வந்து கம்பெனியில் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அதுக்கு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த தக்காளி கூட மாதிரி இருக்கும் சார். ஐஸ் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் உள்ள சொருக்கு ஸ்லாட் இருக்கும். முதல்ல கொக்கோ கோலாலாம் பார்த்தீங்கன்னா இரும்பு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு சொருகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இல்லை அதை மாதிரி தான் சார் வந்துச்சு. நிறைய பேர் பண்ணுறாங்க. மேற்பள்ளத்து பக்கம் பண்ணிங்கன்னா வண்டியில் பாக்ஸ் வச்சு ஐஸ் இது வச்சு கவர் போட்டு கொரியர் பண்ணுறாங்க சார். கொரியர் டெலிவரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பாக்ஸ் வச்சு பேக்கை போட்டு அவங்க லிட்டர் 60-70 கொடுக்குறாங்க சார். ஃபார்ம் மில்க் அப்படின்னு சொல்லி ரா மில்க் சொல்லுவாங்க. இதே தான் சார் கொடுப்பாங்க. பட் நீங்கள் எந்த கஸ்டமர் பிடிக்கிறீங்க? இப்போ இந்த ஏரியாவில் கஸ்டமர் சப்ளையரே வர்றதில்லை அப்படின்னா நீங்கள் போனால் அந்த என்ன ரேட்டு வாங்கிப்பாங்க. சில கஸ்டமர் இப்போ இன்றைக்கி கிராஜுவேட்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க சார். ஆர்கானிக் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. பேக்கிங் மிஷினும் பார்த்தாங்க சார். அது ஒரு மாதம் பண்ணாங்க. என்ன ஹேண்டில் தாங்க சார். அவங்க எடுத்துகிட்டு போகும்போது கட் பண்ணும்போது விழுந்துருச்சு, வேறு பால் கொடுங்கன்னா நான் டப்பாவில் தானே கேட்டேன், நீங்கள் பேக்கெட்டில் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஏரியாவில் அவங்க என்ன லைக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்க சார். அதுக்காக என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்காக சார் நாம இருக்கிறதுனால பால் வாங்க மாட்டாங்க. நிறைய தகவல் சொன்னீங்க. அடுத்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஓன் சார்? அப்பப்போ சின்ன சின்ன லோன் வாங்குவோம் சார். அப்பப்போ அடைப்போம். அப்போவே முதல்ல எங்களுக்கு லோன் பற்றி தெரியாதுங்க சார். இப்போ உண்மையாக சொன்னால் இப்போ தான் அந்த ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ போய் லோனு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் புதுசாக பண்ணுங்கள்,
பில்டிங் டெவலப் பண்ணுங்க, மாடு வாங்க தரோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக வாங்கினதுக்கெல்லாம் ஸோ நீங்கள் வெளியே வாங்கினதுக்கெல்லாம் வந்து பண்ண முடியாது. இது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆமாங்க சார். இல்லை சார், என்னன்னா யாருக்கு தெரியுது இல்லைங்க சார். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டே லோன் ப்ராசஸ், ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லாதவங்க பேங்க்கில் போய் ரீச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன வேணும், எப்படி பண்ணிடணும், டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து நம்ம பில்டிங் எழுப்பிடணுங்க, அதுக்கு ஒரு லோன். அப்புறம் மாடு வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு லோன், மெயின்டெனன்ஸ் அதுக்கு ஒரு லோன். அப்புறம் வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாற்றி வைக்கிற மாதிரி சில பஞ்சாப் நேஷனல் பேங்க் அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார், கவர்மெண்ட்டில் வந்து சப்சிடி தராங்க சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இப்போ முத்ரா லோன் அது நிறைய வருதுங்க சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் கை காசு போட்டு வெளியே போட்டு பண்ணுறீங்க, அவங்க வந்து நம்ம இப்போ நாங்கள் அடிபட்டுட்டோம். இல்லை, கவர்மெண்ட்டு நிறைய திட்டங்கள் வச்சுருக்கு, அது உண்மையிலேயே நிறைய. ஆமாங்க சார், தெரியலைங்க. ஆமாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நினைப்பாங்கன்னா நம்ம போய் கேட்டோம்னா எப்போ பண்ணி முடிக்கிறது. நிறைய பேரோட பெரிய டிராபேக்கே வந்து டாக்குமெண்ட் கேட்பாங்கன்னு நினைக்கிறாங்க சார். இது கரெக்டாக பயன்படுத்தினா மாட்டு பண்ணை தொழில் மாதிரி லாபகரமான தொழில் இல்லைன்னு. ஆனால் ஒரே விஷயம் சார், நாம் எடுக்கிற குவாலிட்டி பாலை வந்து லோக்கல் சேல்ஸ் மக்களுக்கு டைரெக்டாக கொடுத்தோம்னா ப்ராஃபிட் தான் சார். அந்த விஷயத்தில் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு லேண்டே இல்லை, நான் வெளியே தான் வந்து ஃபீடு வாங்கி போகிறனால லாபம் தான் சார். இவ்வளோ ஒரு 2-3 சென்ட் இடம் இருந்தால் நம்ம அந்த மாடு கட்டுறதுக்கு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதுங்க சார், 20 மாடு வளர்த்தலாம். இப்போ நம்ம பண்ணைக்கு பேர் வச்சுருக்கோம். ஆமாங்க சார், பரத் மகிழின் டெய்ரி ஃபார்ம். பரத் மகிழின் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். பண்ணியிருக்கேன் சார். எம்எஸ்எம்இயில் பண்ணியிருக்கேன் சார். எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி ஆன்லைனில் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் சார். ஏதோ ப்ரொவிஷன் சென்டரில் போனால் அந்த இப்போ தான் இசேவை மையம் இருக்குல்ல சார், பண்ணித்தராங்க சார். ரெஜிஸ்டர் பண்ணால் 2 விஷயம் இருக்குங்க சார். எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. நாங்கள் பேங்க்கில் போய் சும்மா லோன் உங்கள் மாதிரி சேனல்லாம் பார்த்து தான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க சொல்லிட்டு போய் கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுங்கள், அப்புறம் கமர்ஷியல் லைன் வாங்கணுங்க சார். இப்போ நீங்கள் செட்டு போட்டிங்கனாவே கமர்ஷியல் லைன் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் 2 ஃபேஸ் தான் சார். சாரி, சிங்கிள் ஃபேஸ் தான். 3 ஃபேஸ் தரமாட்டாங்க சார். 3 ஃபேஸ் வாங்கலாம் சார். பேக்கிங் 3 ஃபேஸ் மிஷின் இருக்கா. இப்போ 3 HP மோட்டருக்கு மேலே போச்சுன்னா 3 ஃபேஸ் தான் சார். இப்போ 3 HP இருந்தால் சிங்கிள் ஃபேஸே போதும் சார். பட் நாங்கள் எல்லாமே சிங்கிள் ஃபேஸாக 1 HP மட்டும் தான் சார் யூஸ் பண்ணுறோம். அதனால் இது சிங்கிள் ஃபேஸே போதும் சார். 3 HP யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் மிஷினரியாக இதுக்கு தேவையில்லைங்க சார். சார் அது சொல்ல வருது சார், ஃபுல்லாக வருது சார். ஏன்னா கிரைண்டர் போடுறோம் சார். நீங்கள் பெரிய தட்டு ஓட்டுற மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு நினச்சேன். இந்த பருத்தி கொட்டை அரைக்கிறீங்க, வேறு இதெல்லாம் வந்து அரைக்கிறீங்க. இப்போ பருத்தி கொட்டை மட்டும்தான் அரைக்கிறீங்களா இல்லை சார்? மற்றதெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க சார். இப்போ எங்களுக்கு இந்த ஏரியா நியர்பையில் வந்து எதுவும் கிடைக்கிறதில்ல சார். நாங்கள் கோதுமை இதெல்லாம் பண்ணலான்னா அங்கே போய் வாங்கிட்டு வர முடியாது சார். வாங்கிட்டு நீங்கள் வைக்க முடியாது, எலித்தொல்லை இருக்குது. அப்போ அது கொஞ்சம் நாளாச்சுனாவே அது பூச்சி விழுந்து பவுரும் அரைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் என்ன பண்ணலான்னா, நிறைய பேர்த்த கேட்ட மாதிரி தான் இருக்க வச்சு பண்ணலாம் சார். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஸ்டாக் வாங்கி வச்சு இப்போ சில டைமில் வந்து ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்கும், ஆனால் வாங்கி வைப்போம். ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டியாக அது கிடைக்காது சார். அதனால் வேணாம். நம்ம வந்து மாட்டுக்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தேவையில்லைங்க, 3rd குவாலிட்டி. ஆனால் 3rd குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம கோதுமை அரைச்சி ஊற்றலாங்க, நவதானியம் எல்லாம் வந்து இந்த மக்காசோள இப்போ இது இருக்கு இல்லைங்க, கார்னில் இருக்கிற அந்த இதை வந்து தனியாக எடுத்து ஊற வச்சு அரைக்கலாங்க. அதை ஆட்டும் போது கரண்ட் பில் ஜாஸ்தி இருக்கும். பவுடராக எடுத்தோம்னா கரண்ட் பில் கம்மி, மில்லில் போய் அரைச்சிட்டு வரலாங்க. நாங்கள் அதனால தான் சரி இதெல்லாம் பார்த்துட்டு தான் வெறும் மாட்டு தீவனை இதை அரைச்சி போட்டாங்க. நம்ம பண்ணையாளர்களுமே அவங்க தனித்தனியாக வாங்கி எல்லாத்தையும் அரைச்சி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அது வந்து கடையில் வாங்குற ஃபீடை விட நம்மளுக்கு செலவு அதிகம். இல்லை சார், என்ன காரணம்னா அது நான் பார்த்தேன். நாம் வந்து என்ன பண்ணோம்னா ஒரு கணக்கு போடணும். ஒரு நாளைக்கு 50 கிலோ, ஒரு உதாரணம், ஒரு மாட்டுக்கு 3 கிலோ போடுறாங்க, 10 மாட்டுக்கு 30 கிலோ. அப்போ ஒரு நாளைக்கு 60 கிலோ. ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 60 கிலோ, ஒரு மாதத்துக்கு 2000 கிலோ வேணும் சார். 10 நாளைக்கு 600 கிலோ, 1800 2000 கிலோ தேவை. அப்போ 2000 கிலோக்கு தேவையான இதை வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்கினீங்கன்னா லாபம். இப்போ கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான் சார், டன் கணக்கு வாங்குறான். டன் கணக்கு வாங்கினாவே இப்போ சரியாக போச்சு, அவ்வளோதான் சார் விஷயம். இப்போ ஃபீடே வந்து பார்த்திங்கன்னா மக்காசோள தட்டே வந்து நாங்கள் கம்மி வாங்கிட்டு இருந்தோம். அப்போ பெரிய பண்ணையார்கிட்ட போய் பார்க்குறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, தோட்டமாக பேச இருப்பாங்க. அப்போ அது வந்து டன் கணக்கு வாங்குவாங்க, அது லாபம். எதையுமே பெருசாக பண்ணிட்டோன்னா நமக்கு சார் பெருசாக வாங்குறப்ப என்ன ஆகுனா இங்கே வந்து செலவு கம்மியாகும். ஆனால் பெருசாக வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட குவான்டிட்டி மாடு இருக்கணும். இப்போ நாங்களே ஒரு ஏக்கரத்தில் வந்து ஒரு டைம் போட்டோம் சார். அறுக்க ஆரம்பிக்க இப்போ என்ன ஆகுதுன்னா கடைசியில் போகிறப்போ அதில் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. குருவி அடித்து தினம் பூரா முடிஞ்சிருதுங்களா. அந்த மக்காசோள கருது வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோயிஷாக வரும் சார், ரோஸ் கலரும் எல்லோயிஷாக வரும். அந்த ஸ்டேஜில் போட்டால் மட்டும்தான் பால் வரும். சாப்பிடும் சார். விதையே சாணிலே வந்துடும், வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து அதை பறித்து வச்சு அதை விதை எடுத்து வச்சு ஊற வச்சு பவுடர் பண்ணி போடுவாங்க, ஊற ஆட்டி ஊற்றுவாங்க. பட் ஆட்டி ஊற்றினோம்னா கரண்ட் பில்லு வந்து இந்த 50 ரூபாய் பாலுக்குள்ள பண்ண முடியாது சார்.
இப்போ என்னையே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற காரணம் வந்து ஏன் கரண்ட் பில்லுக்கு ஆட்டி ஊற்றி 50 ரூபாய்க்கு எப்படி கட்டுப்படியாது? 60 ரூபா பண்ணுன்னு எல்லாரும் பண்ண சார் பண்ண முடியும். நம்ம ஏரியாவில் 60 ரூபான்னு சொல்கிறது வந்து நடக்காத காரியங்க. எல்லாம் நாங்கள் சொன்னேன் 45 ரூபாயிலேருந்து 50 ரூபா தெரிஞ்சதே 3 மாதத்துக்கு அப்புறம் தாங்க. அதுக்கே வந்து 50 ரூபாயான்னு ஒரு 3 நாள் அதையே பேசிகிட்டு இருப்பாங்க. 50 ரூபாயா 50 ரூபாயின்னு. நாங்கள் சொன்னேன் 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க சொன்னதான் எங்களுக்கு தெரியும் 50 ரூபா தான் ரேட்டுன்னு. அதில் 3 கஸ்டமர் போனாங்க. எங்கே போனாலும் அதே 50 தான். ஆனால் நம்ம என்னென்னா நாங்கள் இவ்வளோ தான் தருவோம்னு அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நாங்கள் இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிடுவோம். கஸ்டமர் நிறைய ரகம் சார். இங்கேருந்து வாக்கிங் போகிறாங்க. இன்றைக்கி மக்கள் வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போனால் அங்கே 2 சொசைட்டி இருக்குது, கவர்மெண்ட் சொசைட்டி. அங்கே 2 ரூபா கம்மி. பைக் எடுத்துகிட்டு இங்கேருந்து போவாங்க சார். அந்த பைக்குக்கான 2 ரூபாயை வந்து இங்கேயே போட்டுடலாம் அப்படின்னு இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அங்கேயே 40 வாக்கிங் போன மாதிரி ஆச்சு, வாங்கிட்டு வந்த மாதிரி ஆச்சு. அவங்க நிறைய கஸ்டமர் வந்து யாரும் தப்பு சொல்லக்கூடாது சார். நானே ஒரு கஸ்டமர். அதர் ப்ராடக்ட் நானும் கஸ்டமர் தான். என் ப்ராடக்ட் தான் நான் ஓனர். அதர் ப்ராடக்ட் நானும் கஸ்டமர். எனக்கு எங்கே 2 ரூபா கம்மியாக வருதோ. சார் இன்றைக்கி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதனால் வந்து ஏமாற்றலாம் முடியாதுங்க சார். இப்போ நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பண்ணை மாட்டு பண்ணை வந்து நம்ம வீட்டுக்கு தகுந்தாப்புல ஒரு 4 மாடு 5 மாடு அவ்வளோதான் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நிறைய பண்ணைகள் இருக்குது. பெரிய பண்ணைகள்லாம் ரொம்ப கம்மி தான். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே 40 மாடு 50 மாடு வச்சுருக்கவங்க பெரிய ஆளுக்கு தான் வச்சுருக்க முடியும். மல்டிப்ளைட் பண்ணுறவங்க பண்ணுறதை பண்ண முடியும். இன்றைக்கி எதாவது சார் சொன்னால் பார்த்தீங்க சார், பால் சேல்ஸ் பண்ணுறது சார் கஷ்டம். பால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு இங்கே ஒரு நாளைக்கு 200 லிட்டர் தட்டுப்பாடு இருந்தால் நாங்கள் தைரியமாக மாடு வாங்கி பண்ணலாம். நாங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சார். அது ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொசுக்கடி அது இதில் எல்லாம் தப்பிச்சு வாங்கி கொண்டு போய் திருப்பி நாங்கள் பாதி ரேட்டுக்கு ஒரு இடத்துக்கு கொடுக்குறப்போ அது பண்ணாமல் இருந்துடலாம் சார். அவங்க நிறைய பேர் அது தெரியுதுலாம் சார். மெயின்டெனன்ஸில் தான் மாடோட பால் வேணும்னா மாடை மெயின்டைன் பண்ணணும். மாடு மெயின்டெனன்ஸில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டோம்னா அந்த பால் இது வந்து இது தட்டுப்பாடாகுங்க. அப்புறம் நம்ம என்ன நினைப்போம்னா அது ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். எப்போவுமே புதுசாக ஆரம்பித்தவங்க வந்து ஃபெயிலியரை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணக்கூடாது. கரெக்டாக போகுதா 3 நாள் கரெக்டாக போகுதா 4வது நாள் கற்றுக்கணுங்க. அதில் என்ன நடக்குதுன்னு நம்ம ஃபுல்லாக கற்றுக்கிட்டா தான் அது வந்து நம்ம வந்து சக்ஸஸ் எல்லாம் வந்து எத்தனை எதிர்பார்க்கவே கூடாதுங்க. லாபம் வந்து லிமிட் தான் சார். சீசன் மாதிரி தான் சார். எப்போ லாபம் வரும்னு சொல்ல முடியாதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நிறைய மணி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 லட்ச ரூபா வருது. 10 லட்ச ரூபாலாம் கம்மி தான். அது 1 கோடி ரூபா லாட்ரியிலே விழுதுன்னு வச்சு சொல்லுங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? நான் அடுத்த ஒரு ஐடியா வச்சுருந்தேன் சார். மாடு இன்க்ரீஸ் பண்ணுறேன்ல சார். இந்த கீழே தொட்டி கட்டி கீழே மீனை விட்டு மேலே கோழி விட்டு அதுக்கு மேலே ஆட வைக்கலான்னு இருக்கோம் சார். அடுத்து ஏன்னா ஆமாம் ஒரே தொழில் பண்ண முடியாது. டைம் தான் இல்லைங்க சார். எங்கிட்ட இடம் இருக்கு, ஏன்னா லேண்ட் இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த இதில் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் ஷார்ட்டேஜ் பால் வந்து நம்ம சொசைட்டிக்கு உத்தரமாக போகும். லாபத்தில் வந்து நம்ம நஷ்டத்தை ஏற்படுத்துற மாதிரி ஆயிரும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா 3 பர்பஸ் சார். எல்லாமே அளவளவாக வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கணுங்க. நம்ம எடுத்தோன்னே பெரிய லெவல் பெரிய நம்பர்ஸில் வச்சோம்னா அது நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் தாங்க. இப்போ கொஞ்சமாக 10 மாடு அது கூட 7 கண்ணுக்குட்டினா அது ஒரு 15 உருப்படி ஆயிடுச்சு. அது கூட கொஞ்சம் அப்படியே ஒரு ஆட்டு பண்ண மாதிரி சின்னதாக ஒரு 5 ஆட்டுக்குட்டிலேருந்து ஆரம்பிக்கணுங்க. அதில் நம்ம என்னென்னா நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் எடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹெவி லாஸ்லாம் தெரியாது. நம்ம லாபமாக நினைப்போங்க. வெளியிருந்து வாங்கிட்டு வந்தோம்னு வைங்க, அது வந்து நம்ம சரியாக வரலன்னா லாஸை தான் நினைப்போம். சின்னதாக பண்ண ஆரம்பிக்கணுங்க. கோழி கொஞ்சம் அப்படி சார் நமக்கு டைம் அதுலேருந்தே ப்ரொடக்ஷன் எடுக்கணும். இதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணுறாரு சார். அவர் தான் அந்த ஐடியாவில் கொடுத்தாரு சார். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி தான். அது என்னென்னா எல்லாமே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழி பார்த்தா வச்சுங்களேன், நார்மலாக ஒரு சேவல் கொடுத்தா 5000 கொடுக்குறாரு சார். ஸோ அது மாதிரி கோழி பண்ணுறப்போ ஆடு வந்து இயர்லி ஒன்ஸ் சேல்ஸ் பண்ணலாம், கோழி வந்து மாதம் சேல்ஸ் பண்ணலாம், வாரம் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கை செலவுக்கு ஆகிட்டே இருக்கும். நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுங்களேன், வீட்டுக்கு அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கோழிலேருந்து எடுத்துக்கலாம் சார். நிறைய இருக்குது சார். இப்போது நீங்கள் ஃபார்மு கேட்டிங்களா சார்? லோனுக்கு வந்து நாங்கள் போகிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பண்ண தப்புன்னு தெரியுங்களா சார்? அவங்க என்ன சொன்னால் சின்ன ஃபார்ம் வச்சாலும் சரி, ஃபார்மை வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வர பால் காசை வந்து அதில் போட்டு அதில் கணக்கு காட்டிட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் டிரான்சாக்ஷன் காட்ட அவங்களே கூட்டு லோன் தராங்க சார். அது யாருக்குமே எங்களுக்கு சொல்லுங்க. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சொன்ன இப்போ அந்த ஃபார்ம் நாங்கள் ஆரம்பிச்சிருப்போம். அந்த இன்டர்கேட் ஃபார்ம் ஆரம்பிச்சிருப்போம். மாட்டு பண்ணையாளர்கள் வந்து தன்னோட பண்ணையை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எவ்வளோ ரூபா வந்தாலும் சரிங்க சார். அது வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தட்டுக்காரனு கொடுக்கணும், தீவனக்காரனு கொடுக்கணும், டாக்டர் கொடுக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வர பால் காசை பூரா தூக்கி அது ப்ராஃபிட்டாக லாஸுங்கிறது உங்களோட இது தான். வர காசை அக்கௌண்ட்டில் கணக்கு காட்டுங்க. ஸோ அந்த இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. பட் அப்படி கணக்கு காட்டிட்டு எடுத்து எப்படி தான் கொடுக்க தான் போகிறோம். எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் ஃபார்ம் நேமில் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆக ஆட்டோமேட்டிக்காக நாங்களே லோன் கொடுப்போங்கிறாங்க சார்.
ஒரு காம்பு இது ஆமாங்க சார். அது வந்து இது வாங்க மாட்டேங்க சார். இதுதான் இருக்கிறதுல பெரிய மாடுங்க. அது வெளியே வாங்கினதுங்க. இதுல இருந்தா நாங்கள் ஃபால்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஒரு காம் பால் வந்து ஒரு டைம் மடி வீக்க வந்துச்சு சார். ஓவரா ஃபீடு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு தெரியல. நல்லா செனை வந்து 9 மாசங்கிறப்போ ஓவரா ஃபீடு கொடுத்துட்டாங்க. ட்ரை ஃபீடும் சரி, மீன் ஃபீடும் சரி. அதனால என்னாச்சுங்க, மடி வீக்க வந்துச்சு. ஒரு காமில் வந்து பால் ரொம்ப வந்துச்சுங்க. அந்த மடி வீக்க ஆரம்பிச்சு பால் வந்து திரியா வந்துச்சுங்க அந்த ஒரு காம்ல இருந்து மட்டும். அப்போ நாங்கள் வந்து டாக்டர் கூப்பிட்டு கேட்டோம், ஒன்று மாடு விற்றுருங்க, இல்லைன்னா செட் ஆகணும். நம்ம 70,000 போட்டு வந்து விற்றா ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை இதுலேருந்தே என்ன மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்துட்டு தான் சரி அந்த ஒரு காமை வந்து விட்டுருங்க. அது வந்து பால் கண்டிப்பாக கரெக்டாக வராதுங்க. அதை மிக்ஸ் பண்ணாலும் கெட்டு போயிடும். அது வந்து சரி 3 காம்பு மட்டும் கிடைக்கும். அதுக்கு வந்து அதை நாசணுங்க சார். இந்த எந்த காமில் வந்து நம்மளுக்கு ஆகாதோ அதை வந்து ஒரு இது போட்டு நாசம் போட்டு அடைச்சிட்டு அப்புறம் மற்ற இதுக்கு வந்து சக்ஷன் போய் பம்ப் ப்ரெஷர் ஆகி வெளியே வரும். அந்த ஒரு காம்பில் மட்டும் அந்த பிரச்சனை. ஆமாங்க சார். ஐயோ, மாடு கோவப்படுது. கொடுக்க தேவையில்லை. ஒரு மாட்டுக்கு வந்து 1 கிலோ போதும். 1 கிலோவே அதிகம். கறக்கிற மாட்டுக்கு 1 கிலோ போதும். கறக்காத மாட்டுக்கு தேவையில்லை. அது கூட வந்து கஷ்டப்பட்டு அரைச்சிடுவோம். இது வந்து ஒரு மாட்டுக்கு 1 கப்பு 1/2 கிலோ. இது காலையில் ஆட்டுதுங்க. இது நல்லா பொங்கி வருங்க. பொங்கி வந்தால் தான் அது டேஸ்ட் வருங்க. மாட்டு டேஸ்ட்டாக தான் சீக்கிரம் போட்டு முடிச்சுருவோம். நம்ம என்னென்ன போட்டால் சத்து மானாலும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கும். நல்லா நைஸாக இருக்கும்னா சீக்கிரம் போட்டுருவோம். இது போதுமான சார். 50 ரூபா பார்க்குறதுக்கு இது போதுமான. 25 ரூபா நம்ம போட்டோம்னா 25 ரூபா எடுக்கலாம். அது மாதிரி தான் ரைஸ் பண்ணுவோம். ரைஸ் வந்து மீன் வந்து அது தூக்கம் வந்து வேறு அது அரைச்சி போட்டுங்க. அது கூட வந்து பச்சை மசாலா சாப்பிட்டு தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.